ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கௌரி விஸ்வநாதன் ஹோம். நான் நல்லா இருக்கேன். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் நீங்க எல்லாருமே ரொம்ப நல்லாவும் ஹெல்த்தியாவும் இருப்பீங்கன்னு நம்புறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, குட்கேல இருந்து பெங்களூர் டிராவல் vlog தாங்க பார்க்க போறோம். ஒரு சிலர் கேட்கலாம், நீங்க தான் ஆல்ரெடி பெங்களூர் டு தர்மஸ்தலா டிராவல் vlog பண்ணிருக்கீங்க, ஏன் திருப்பி இதை பண்றீங்க அப்படின்னு கேட்கலாம். இது நாங்க குட்கேல இருந்து ரிட்டர்ன் போற வழி நான் vlog எடுத்திருக்கேன். அது மட்டும் இல்லாம நேத்து நான் டிராவல் பண்ணி வந்த மாதிரி பெங்களூர்ல இருந்து தர்மஸ்தலா ரிட்டர்ன் போகும்போது அவ்வளோ ஸ்மூத்னிங்கா இல்ல. ஏன் அப்படின்னா நிறைய டிராபிக் ஜாம், மலையில இருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிராபிக் ஜாம். ஏன்டா நாங்க பெங்களூர் ரீச் ஆகுற வரைக்குமே நிறைய இடத்துல டிராபிக் ஜாம்னால நாங்க பிளாக் ஆனோம். எதனால அப்படின்றத நான் இந்த வீடியோல உங்களுக்கு நான் டீட்டெயில்ஸா சொல்றேன். கண்டிப்பா வாங்க வீடியோக்குள்ள போலாம். அது மட்டும் இல்ல, பெங்களூர்ல இருந்து நாம தர்மஸ்தலா வரும்போது பாத்தீங்க அப்படின்னா சக்லேஷ்புரா பாதி வழியிலேயே நல்லா மழை பெஞ்சு என்னால வீடியோவே எடுக்க முடியல. திருப்பி போகும்போது அந்த லொகேஷன்லாம் வீடியோ எடுத்திருக்கேன். அவ்வளோ சூப்பரா இருந்தது. அது மட்டும் இல்ல, குட்கேல இருந்து ரிட்டர்ன் வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு 50-60 கிலோமீட்டர்ஸ்க்கு சீனிக் அவ்வளோ சூப்பரா இருந்தது. அதெல்லாமும் உங்களுக்கு இதுல நான் கவர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோக்கு முன்னாடி நான் 3 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒன்னு பாத்தீங்கன்னா பெங்களூர் டு தர்மஸ்தலா டிராவல் vlog, இன்னொன்னு பாத்தீங்கன்னா தர்மஸ்தலா டெம்பிள் vlog, இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா குட்கே சுப்பிரமணியம் டெம்பிள் vlog. இந்த 2 கோவிலையும் பாத்தீங்கன்னா ஸ்தல வரலாறு என்ன, அங்க சுவாமி போய் எப்படி தரிசனம் பண்ணலாம், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் அதுல ஷேர் பண்ணியிருக்கேன். யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்தா கண்டிப்பா போய் பாருங்க. அதை லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன் உங்களுக்கு. நாம பாத்தீங்கன்னா 12:30க்கு செக் அவுட் பண்ணி கிளம்பியாச்சு. போகும்போது பாத்தீங்கன்னா இந்த குட்கே சுப்பிரமணியம் என்ட்ரன்ஸ் ஆர்ச் பக்கத்துலயே பாத்தீங்கன்னா ஒரு குமாரதாரான்னு ஒரு நதி ஓடிட்டு இருக்கு. இந்த நதி பாத்தீங்கன்னா ரொம்ப புண்ணிய நதி அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா முருகர் அசுரர்களை சம்ஹாரம் பண்ணிட்டு வரும்போது அவரோட வேல்ல இருந்து ரத்தத்தை இந்த நதியில தான் கழுவுனதா நம்பப்படுது. இங்க வரக்கூடிய எல்லா பக்தர்களுமே இந்த நதியை குளிச்சுட்டு தான் போய் குட்கே சுப்பிரமணிய சுவாமியை தரிசனம் பண்றாங்க. நாம இந்த இடத்துக்கு புதுசு அப்படின்றதால நமக்கு தெரியல. இப்போ போகும்போதாவது இந்த தண்ணியை தெளிச்சுட்டு போலாமே அப்படின்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். நாம ஒரு 1:30 போல இந்த இடத்துல இருந்து கிளம்பியாச்சு. நைட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த ரோட்ல அவ்வளோ இருட்டுல வரும்போது ரொம்ப பயமா இருந்துச்சுங்க. ஆனா பகல்ல டிராவல் பண்ணும்போது அவ்வளோ சீனிக்கா சூப்பரா இருக்கு இந்த ரோடு. ஆமா, இங்க இருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா மேங்களூர் ஹைவேல போய் கனெக்ட் ஆகணும். அங்க இருந்து நமக்கு ஒரே ரோடு, நம்ம ஸ்ட்ரைட்டா பெங்களூர் போறதுக்கு. பட் ஆனா இந்த 20 கிலோமீட்டர்ஸும் பாத்தீங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. அவ்வளோ ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எப்படி சொல்றதுன்னு எனக்கு உண்மையாலே தெரியல. அவ்வளோ சீனிக்கா. ஈவன் நாங்க ஸ்பீடாலாம் ட்ரை பண்ணி வரல. ரஷ்ஷே இல்லாம பொறுமையா ட்ரை பண்ணிட்டு போலாம். இந்த மாதிரி சீனிக்கான பிளேஸ்லலாம் நம்ம ஃபாஸ்டா போறது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் ஸ்லோவாவே ட்ரை பண்ணிட்டு வந்தாரு. சீனிக்க நல்லாவே என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் நாங்க. அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு அந்த இடம். போற வழியில பாத்தீங்கன்னா அங்கங்க ஒரு வீடு இருந்தது. நல்ல பெரிய பெரிய வீடு. இது ஃபுல்லா தோப்பு மாதிரி இருந்துச்சுங்க. இதெல்லாம் கிராஸ் பண்ணி நம்ம போகும்போது தான் பாத்தீங்கன்னா காடு மாதிரி இருந்தது பாக்குறதுக்கு. நான் உங்களை பேசி டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. இந்த சீனிக்க எங்களோட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். போற வழியில பாத்தீங்கன்னா இந்த 2 வண்டி முன்னாடி நின்றுட்டு இருந்தது. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா பக்கத்துல குரங்கு இருந்துச்சு. இவங்க அவங்க கையில இருந்த பனானாஸ் எல்லாம் இந்த குரங்குக்கு கூப்பிட்டு இருந்தாங்க. நாங்க விண்டோ ஓபன் பண்ணவே இல்லை. அப்படியே ஸ்லோ டவுன் பண்ணி பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம் நாங்க. என்னோட பசங்க 2 பேருக்குமே அதை பார்த்த உடனே நல்லா ஹாப்பி ஆயிடுச்சு.
கொட்டையில இருந்து நாங்க போன ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் இல்ல 15 கிலோமீட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, அது வந்து காடு மாரி தாங்க இருந்துச்சு. அந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா, அங்கங்க வந்து ஒரு பிரிட்ஜ் மாரி வரும். எல்லோ கலர்ல பாக்குறீங்களா? இதுதான். இதுக்கு கீழலாம் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன சின்ன ரிவரா போயிட்டு இருக்குங்க. ஓடை மாரி சின்ன சின்ன ஓடையா, சின்ன சின்ன ஓடையா அங்கங்க போயிட்டு இருக்கு. அவ்வளோ சூப்பரா, அமைதியா, காமா இருந்துச்சு இந்த டிராவலே வந்து பாத்தீங்க அப்படின்னா, அங்கங்க வந்து பாத்துக்கிட்டே வந்துட்டு இருந்தோம். அவ்வளோ சீனிக்கா, சூப்பர்வா இருந்துச்சு. காட்டுக்குள்ள போற எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ நல்லா இருந்துச்சு இது. நான் கொஞ்ச நேரம் பேச்ச நிப்பாட்டிடுறேன். உங்களுக்கு இதுல இருந்து இந்த இடத்த கிராஸ் பண்ற வரைக்கும் உங்களுக்கு ஒரு மியூசிக் போட்டு விடுறேன். இந்த சீனரீஸ என்னோட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க. அவ்வளோ சூப்பரா இருக்கிற இடத்த மிஸ் பண்ண வேண்டாம் இல்லையா? அதனால தான். இப்ப நீங்க பாக்குற இந்த பெரிய நதிய கடந்த உடனே பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரைட்ல நம்ம அந்த ஹைவேக்கு வந்தாச்சு. இந்த செக் போஸ்ட் இருக்கு இல்லையா? இத கிராஸ் பண்ணோம் அப்படின்னா, ஒரே ஹைவே தாங்க ஸ்ட்ரெய்ட் டூ பெங்களூர். குர்கேல இருந்து பெங்களூர் போக 2 ரூட் இருக்கு. ஒண்ணு வந்து ஹாசன் வழியா போறது. இன்னொன்னு வந்து மைசூர் வழியா போறதுங்க. குர்கே டூ ஹாசன் ரூட் பாத்தீங்க அப்படின்னா, பெங்களூர் ரீச் ஆகுறதுக்கு 280 கிலோமீட்டர்ஸ் 5 1/2 ஹவர்ஸ் டிராவல் டைமிங் இருக்குன்ற மாரி காமிச்சது. அதே குர்கேல இருந்து மைசூர் ரோட் புடிச்சீங்க அப்படின்னா, பெங்களூர் போய் ரீச் ஆகுறதுக்கு உங்களுக்கு வந்து 333 கிலோமீட்டர் சம்திங் வரும். உங்களுக்கு டிராவல் டைம் வந்து பாத்தீங்கன்னா 6 1/2 ஹவர்ஸ் அப்படின்ற மாரி காமிச்சிருந்தது. நாம போறது பாத்தீங்கன்னா, ஹாசன் வழியா பெங்களூர் ரீச் ஆகிற ரூட் தான் எடுத்திருந்தோம். இப்ப நீங்க பாக்குற இந்த ஃபால்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, போற வழியில ஒரு சின்ன வாட்டர் ஃபால்ஸ் தாங்க. நேத்து நல்லா மழை பெஞ்சது வரும்போது. இன்னைக்கு போகும்போது கொஞ்சம் மழை கம்மியா இருந்தது. அதனால இந்த லொகேஷன்லாம் நான் வீடியோ எடுத்திருந்தேன். ஏன்னா நேத்து இந்த இடத்துக்குலாம் நான் வரும்போது சரியான மழை. என்னால வீடியோவே எடுக்க முடியல நின்னு. அது மட்டும் இல்லாம கார்ல போகும்போது மொபைல் கூட எடுத்து வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா ஃபுல்லா ரெயின் ட்ராப்ஸா இருந்தது. உங்களுக்கு என்ன எடுத்து காட்டுறதுன்னே தெரியல. கம்ப்ளீட்டா பிளரியா இருந்தது. இப்ப போறச்ச நாங்க வீடியோ எடுத்து காமிக்கிறது உண்மையாவே சூப்பரா இருக்கு. ஏன்னா உங்க கூட இத ஷேர் பண்ணிக்க முடியும் அப்படின்றதால. ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் டிரைவ் பண்ணி வந்திருப்போங்க. ரோடு கண்டிஷன் நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம டிராஃபிக் ஜாமே இல்லாம இருந்துச்சு. இப்போ இந்த இடத்துக்கு வரோம் நாங்க. இங்க இருந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்ப மணி 3 ஆகுது. இங்க இருந்து இந்த சக்லேஷ்புரா ஹில் ஸ்டேஷன கிராஸ் பண்றதுக்குள்ள ஹெவி டிராஃபிக் ஜாமு. நேத்து வரும்போது நல்லாவே ஃப்ரீயா இருந்துச்சு. பட் ஆனா இன்னைக்கு போகும்போது பாத்தீங்கன்னா, அப்படியே வண்டி வரிசையா நிக்குது. இந்த படையப்பா படத்துல ஒரு மியூசிக் போட்டு அப்படியே வண்டி நிக்கிறத காமிப்பாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி வண்டி கியூ கட்டிட்டு நிக்குது. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, இதுக்கப்புறம் வந்து ரோட் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப வர்ஸ்ட். அங்கங்க பள்ளமும், மேடுமா, சகதியுமா நிக்குது. ஏன் டிராஃபிக் ஜாமா இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு பஸ்ஸும், ஒரு லாரியும் கிராஸ் ஆகுற இடத்துல வந்து பாத்தீங்க இந்த வளைவுல கிராஸ் ஆகும்போது அந்த இடத்துல வந்து அவங்க வளைக்கிறதுக்கு இடம் இல்ல. ஸோ அந்த இடத்துல வந்து எல்லா வண்டியும் ரிவர்ஸ் போய் அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி அந்த லாரி வெளியே வந்தாதான் இங்க இருக்கிற வண்டி போக முடியும். அங்க இருக்கிற வண்டியும் வந்து வர முடியும். அதனால கம்ப்ளீட் டிராஃபிக் ஜாம்ல மாட்டிக்கிட்டோம். இந்த சக்லேஷ்புரா ஹில்ஸ் வரைக்கும் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா, அங்கங்க கொஞ்சம் ஒரு 2 கிலோமீட்டர் ஃபாஸ்ட்டா போனா உடனே டிராஃபிக் ஜாம். திருப்பி ஒரு 2 கிலோமீட்டர் ஃபாஸ்ட்டா போனா திருப்பி உடனே டிராஃபிக் ஜாம். ரோட் கண்டிஷனும் வர்ஸ்ட்டா இருக்கா?
என்னடா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. நல்லா ஹாப்பியா சாமி கும்பிட்டுட்டு இந்த லொகேஷன்லாம் இவ்வளோ நல்லா இருக்குன்னு என்ஜாய் பண்ணிட்டு அவ்வளோ பீஸ்ஃபுல்லா கிளம்பி வந்துட்டு இருந்தோம். இந்த டிராஃபிக் ஜாம்ல ஸ்டக் ஆன உடனே ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. என் ஹஸ்பண்ட் வந்து கார் ஓட்டிட்டு இருக்காரு. உட்கார்ந்துட்டு வேற நமக்கு ஒன்றும் பெரிய அளவு டென்ஷன் இருக்காது. பட் ஆனா கார் ஓட்டுறவங்களுக்கு தாங்க ரொம்ப டென்ஷனா இருக்கும். அவங்க பிரேக் போட்டு ஹில் ஸ்டேஷன் இல்லையா, பிரேக் போட்டு போட்டு அவங்க காலே வலி எடுத்துக்கிச்சு. அவங்க பாதியில டென்ஷனா ஆயிட்டாங்க. என்னடா இது அப்படின்ற மாதிரி. இவ்வளோ தூரம் போயிட்டு வந்தோம். பீஸ்ஃபுல்லா போலான்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி டிராஃபிக் ஜாம்ல மாட்டிக்கிட்டு அவ்ளோ டென்ஷன் ஆயிடுச்சு. ஃபைனலா நாங்க சக்லேஷ்புரா மலையிலேருந்து இறங்கிட்டோங்க. கிட்டத்தட்ட 1½ மணி நேரம் ஆயிருக்கு எங்களுக்கு. இந்த டிராஃபிக் ஜாமால தாங்க 1½ மணி நேரம். அப்படி இல்லன்னா நம்ம கிட்டத்தட்ட 1/2 ஹவர்லயே நீங்க ஈஸியா இறங்கி வந்துடலாம். ஏன்னா நேத்து வந்து நாங்க ஒரு 1/2 ஹவர்லயே இந்த இடத்த கிராஸ் பண்ணி போயிட்டோம் நாங்க. ஹில் ஸ்டேஷன் இல்லாத மெயினான ஹைவே 75க்கு நாங்க வந்து கனெக்ட் ஆயிட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லாவே போயிட்டு இருந்ததுங்க. போற வழியில பாத்தீங்க அப்படின்னா ஈவினிங் பார்த்தீங்கன்னா, ஒரு 4:00 மேலேயே ஆயிடுச்சு. ஸோ எங்கேயாவது சாப்பிடலான்னு சொல்லி இந்த ஹோட்டல்ல நிப்பாட்டினோம். இந்த ஹோட்டல்ல போய் உள்ள உட்காந்தோம். ரொம்ப நேரமா உட்காந்தோம். அவங்க வந்து என்ன வேணும்னு கேட்கல. நாங்க போய் ஏதாவது ஆர்டர் எடுங்கன்னு சொன்னப்பயும் வரவே இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு வேற ஹோட்டல் போலான்னு சொல்லி கிளம்பிட்டாங்க இடத்த விட்டு. ஆனா இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுங்க. பசியில போய் உள்ள உட்காரோம். என்ன வேணும் அப்படின்னு கூட கேட்க வரமாட்றாங்க ஆர்டர் எடுக்க. ஸோ அங்கேருந்து வண்டி எடுத்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஹோட்டல் ஒண்ணு இருந்தது. இந்த ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா, டுவர்ட்ஸ் மேங்களூர் போற வழியில இருந்தது. ஒரு யூ-டர்ன் போட்டு இந்த ஹோட்டல்ல வந்து சாப்பிட்டோம். சாப்பாடு நல்லாவே இருந்துச்சுங்க. சாப்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு 5:30 இருக்கும்னு நினைக்கிறேன். திருப்பி ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் நாங்க நல்லாவே டிரைவ் பண்ணிட்டு வந்தோங்க. கரெக்ட்டா வந்து ஹாசன் ஜங்ஷன்ல மாட்டிக்கிட்டோம். ஹாசன்ல வந்து சரியான டிராஃபிக் ஜாமு. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, மேங்களூர்லேருந்து வரவங்க இந்த ஹாசன் ரூட் தான் எடுப்பாங்க. சிக்மங்களூர் இந்த சைட்லேருந்து வரவங்க இந்த ஹாசன் ரூட் தான் எடுப்பாங்க. ஸோ இந்த இடத்துல ஹெவி டிராஃபிக் ஜாம். இன்னைக்கு ஒரு சண்டே ரிட்டர்ன் போற அன்னைக்கு. அதனால எல்லாருமே வெளிய போயிட்டு இதே ரோட் வழியா போகும்போது ஹெவி டிராஃபிக் ஜாமு. கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் என் ஹஸ்பண்டோட பிரதர் தான் டிரைவ் பண்ணிட்டு வந்தாங்க. அவங்க கொஞ்சம் தூரம் டிரைவ் பண்ணிட்டு வரும்போது டிராஃபிக் ஜாம் ஃபுல்லா பிரேக் போட்டு வந்து டென்ஷன் ஆயிட்டு ஒரு டீ கடையில ஸ்டாப் பண்ணி டீ குடிச்சிட்டு போயிடலாம்னு சொல்லி நாங்க ஸ்டாப் பண்ணிட்டோம். இந்த கடை தான் அது. ஸோ சாட்டர்டே சண்டே சமயத்துல பெங்களூர்ல இருந்து வெளியே போயிட்டு ட்ரிப் போயிட்டு வர்றவங்க இதையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இதை கன்சிடர் பண்ணி தான் நாங்க ஏர்லியா கிளம்பணும்னு சொல்லி கிளம்பினோம். பட் ஆனா நாங்க வந்து சக்லேஷ்புரா டிராஃபிக்ல மாட்டினதால இதுலயும் சேர்த்து மாட்டிட்டோம் நாங்க. இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா இடத்துலயுமே வந்து டுவர்ட்ஸ் பெங்களூர் வரைக்கும் எங்களுக்கு நிறைய டிராஃபிக் ஜாம் இருந்துச்சு. அங்கங்க வந்து பஸ்ஸஸ் வந்து பிரேக் டவுன் ஆகி நின்றுட்டு இருந்துச்சு போறதுக்கு. சக்லேஷ்புரா வரைக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு எந்த விதமான டோலும் கிடையாது. ஆனா அதுக்கப்புறத்துல இருந்து பெங்களூர் ரீச் ஆக வரைக்கும் நமக்கு 4 டோல் வந்துச்சு மெயின் டோல். அதுக்கப்புறம் பெங்களூர் சிட்டிக்குள்ள ஒரு டோல் ஒன்று வந்துச்சு. நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 9:30 போல லாஸ்ட் ஹைவே டோல கிராஸ் பண்ணிட்டோம். பட் ஆனா சிட்டிக்குள்ள போனோன்னே திருப்பி ஒரு 1 ஹவர் டிராஃபிக். வீட்டுக்குள்ள ரீச் ஆகும்போது பாத்தீங்கன்னா ஒரு 10:30 இருக்கும். கிட்டத்தட்ட 1:30 கிளம்பி 10:30க்கு ரீச் ஆயிருக்கோம். 10 மணி நேரம் டிராவல் பண்ணியிருக்கோம். இதுல பாதி இடத்துல வந்து பாத்தீங்கன்னா டிராஃபிக்காலையும் ரோட் கண்டிஷன் சரியில்லை. இந்த சக்லேஷ்வரால ரோட் கண்டிஷன் சரியில்லை. பிளஸ் டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்டையர் டிராஃபிக் ஜாம்ல மாட்டிக்கிட்டோம். எப்படி வந்து நம்ம ஊருக்கு போயிட்டு ஒரே நாள்ல எல்லாரும் ரிட்டர்ன் வருவாங்களோ அந்த மாதிரி ஒரு டிராஃபிக் ஜாம்ல நாங்க பெங்களூர் வரும்போது மாட்டிக்கிட்டோம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 5:30 மணி நேரம் டிராவல்ல ஒரு 2 மணி நேரம் நமக்கு எக்ஸ்ட்ரா போகும். ஏன்னா டீ பிரேக், லஞ்ச் பிரேக், டிஃபன் பிரேக் இந்த மாதிரி நம்ம எடுப்போம். இன்னைக்கு அதை விட ஜாஸ்தியா போனதுக்கு காரணம் வந்து டிராஃபிக் ஜாம் தாங்க. இல்லைன்னா நம்ம ஒரு ஈவினிங் போலவே நம்ம வீட்டுக்கு ரீச் ஆயிருக்கலாம். ஒரு 6:30 இல்ல 7:30 போலவே நம்ம ரீச் ஆயிருக்கலாம். டிராஃபிக் ஜாமால நம்ம இவ்வளோ டிலேவா வந்திருக்கோம். இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா பாய்.